இது வந்து விஸ்கேர் பிராண்ட்லேருந்து என்னோட 3rd ப்ராடக்ட் ரிவ்யூ. ஆல்ரெடி 2 ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்கேரோட பெரியண்ட் பவுன்ஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ரிப்பேர் பண்ணும், காம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இந்த 3:1:1 அப்படின்றது என்னென்னா, ஒரு செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசரில் வந்து செரமைட்ஸ், கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸ் இந்த மூணையும் வந்து இந்த பர்சன்டேஜில் ஃபார்முலேட் பண்ணால் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் பேரியரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ இல்லை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ரூல். ஸோ விஸ்கேரும் வந்து நாங்கள் வந்து இந்த பர்சன்டேஜில் தான் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஜிஎஃப்னா என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் பெப்டைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் கொடுக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதில் நயசனமைட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இந்த மங் மியூசின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காசரெக்ஸோட ஸ்னைல் மியூசினில் வந்து ஸ்னைல்லேருந்து வந்து செக்ரிகேட் பண்ணுறதுனால வீகன் பீப்புளெலாம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் வேகன் மியூசின். அதுலேயே இந்த மங் மியூசின்றது என்னன்னா மங் பீன், அதாவது பச்சை பயிர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த மங் மியூசின். நீங்கள் பச்சை பயிர் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம தண்ணியில் கலக்கும் போதோ இல்லை அரைக்கும் போதோ ஒரு மாதிரி கொலன்ற மாதிரி இருக்கும். அந்த இதிலேருந்து தான் வந்து இந்த மங் மியூசின் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதாகவும் இது வந்து ஸ்கின் பேரியரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் எனக்கு வந்து ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பர்ஜிங் ஆச்சு. அதாவது குட்டி குட்டி ரெட் கலர் பம்ஸாக வித் பெயினோட இருக்கும் பர்ஜிங்னா. அந்த பெயினை வந்து இது எனக்கு 2 நாளில் சரி பண்ணுச்சு. 4 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பர்ஜிங் வந்து சரியாகி எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசராக வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின்னை வந்து லைட்டாக பிரைட்டன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. பட் எனக்கு இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா செரமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் நார்மல் இந்தியன் பிராண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறத விட இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். ஒரு 0.6 கூட சொல்ல முடியாது. அந்த இதை விட ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணும்போது எனக்கு லைட்டாக ஸ்வெட் ஆகுது கொஞ்சம் நேரத்துக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து பிளண்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கே பார்த்தா புரியும். ஒரு மாதிரி பேட்சியாக வருது. ஹைட்ரேட்டிங் சீரம்ஸோடலாம் யூஸ் பண்ணோன்னா அந்த பேட்சினஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ பிளண்ட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இது ஆயிலி காம்பினேஷன் நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு சூட் ஆகும். ட்ரை அண்ட் வெரி ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பத்தாது இது கொடுக்குற மாய்ஸ்சரைசேஷன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வின்டரில் மட்டும்தான் இந்த எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் வின்டரில் மட்டும்தான் இந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகும். சம்மருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இது சூட் ஆகுன்றது தெரியாது. ஸோ இதோட ரிவ்யூ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.